திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் 5வது பாகம் பகுதி 3. எனது பெயர் உபேந்திர பார்த்திப பல்லவன். பல்லவ வம்சத்தின் வாரிசு என்றதும் இரு பெண்களின் முகங்களும் இருண்டு விட்டன. அந்த மூதாட்டி எதையும் உணரும் நிலையிலும் இல்லை. மன்னிக்க வேண்டும், நான் உங்களுடன் வர இயலாது, இளநங்கை கூறியதும் திகைத்தான் பார்த்திபன். ஏன்? நீங்கள் குறிப்பிடும் ஆபத்துக்கள் உங்கள் மாளிகையிலும் எங்களுக்கு நிகழலாம். அந்த இளநங்கை கூறியதும் குறுக்கிட்டாள் அந்த நடுத்தர வயது பெண்மணி. கல்பலதா, வாயை மூடு. இவரை பார்த்தால் மிகவும் நல்லவராக தெரிகிறது. பல்லவத்தின் குலக்கொழுந்து நமக்கு ஆதரவு தருகிற போது அதை ஏற்றுக்கொள்ளுவதுதான் புத்திசாலித்தனம். நாம் போக வேண்டிய இடத்திற்குத்தான் போகின்றோம் என்ற அந்த பெண்மணி பார்த்திபனை நோக்கினாள். தம்பி, இன்றிரவு உனது மாளிகையில் தங்கிவிட்டு நாளை விடியற் காலையில் நாங்கள் புறப்பட்டு விடுகிறோம். அந்த பெண்மணி கூற கல்பலதா என்று அழைக்கப்பட்ட அந்த இளநங்கை பார்த்திபனை வெறிப்புடன் நோக்கினாள். தம்பி, இன்றிரவு உனது மாளிகையில் தங்கிவிட்டு விடியற்காலையில் புறப்பட்டு விடுகிறோம் என்ற பெண்மணி. அவளது திடீர் கோபனத்திற்கான காரணத்தை புரியாமல் பார்த்திபன் திகைத்தாலும் சமாதானம் செய்யும் எண்ணத்தில் அவளை நோக்கினான். பெண்ணே, சோழர்கள் காஞ்சியை கைப்பற்றியுள்ளனர். காஞ்சியில் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. தனியே செல்லும் முனை போன்ற பேரழகிகளுக்கு நிறையவே ஆபத்து உண்டு. புரிந்து கொள். உனது பாட்டியின் நிலைமையை பார். பசியாலும் தாகத்தாலும் மயங்கி கிடக்கின்றார். இந்த தருணத்தில் உனது பிடிவாதங்களை விட்டுவிட்டு எங்கள் மாளிகைக்கு வந்து தங்கு. பார்த்திபன் பேசி முடித்திருக்க மாட்டான். அவளது எல்லை ஆத்திரம் மீற கல்பலதா தனது வாளை ஓங்கி அவனது அகன்று பறந்து விரிந்திருந்த மார்பின் மையத்தில் பதித்தாள். ஆஹா, எங்கள் மீது என்ன அக்கறை உங்களுக்கு? நாங்கள் இப்படி நிர்கதியாக அலைவதற்கு காரணமே நீயும் உனது தந்தையும் உனது மூதாதையர்களும் தானே என்று கல்பலதா கண்கள் சிவக்க ஆவேசத்துடன் கூறினாள். கல்பலதா, என்ன இது? அந்த நடுத்தர வயது பெண்மணி பதைவதைக்க அவளோ தனது கோபக் கண்களால் பார்த்திபனை எரித்து விடுவது போல் நோக்கினாள். நீ சும்மா இரும்மா. நீண்ட நாள் கணக்கிடித்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. இவனது உயிரை வாங்கினால்தான் எனது ஆத்திரம் அடங்கும் என்றவுடன் பார்த்திபனுக்கும் கோபம் பொங்கியது. உதவி புரிய வந்தவனிடம் இப்படியா நாகரிகமின்றி நடந்து கொள்வது? சிறு பெண்ணாயிற்றே என்று பார்த்தால் எல்லையை மீறுகிறாளே. தனது மார்பில் உரசிக்கொண்டிருக்கும் வாளின் நுனியை அலட்சியம் செய்தான் பார்த்திபன். பெண்ணே, நான் மட்டும் உனக்கு நிகழ இருந்த பேராபத்தை அலட்சியம் செய்து எனது வழியே சென்றிருந்தால் இந்த வேளையில் நீ சின்ன பின்னமாகி இருப்பாய். போனால் போகிறதென்று உதவ நினைத்தால் என்னை எதிரியாகவே பாவிக்கின்றாய். எனது ஆத்திரத்தை கிளறாதே. பல்லவ குலத்தென்றல் நான். எனது உக்கிரம் எல்லையை மீறினால் அந்த கள்வர்களை காட்டிலும் நான் கொடுமையானவனாக இருப்பேன். பார்த்திபன் அவளை எச்சரித்தான். நிருபதுங்கரின் வழியில் பிறந்தவர்கள்தானே கொடூரத்திற்கு கேட்கவா வேண்டும்? அந்த பல்லவ ரத்தம்தானே உங்களிடம் உடலிலும் பாய்கின்றது. என்னை யார் என்று நினைத்தாய்? கல்பலதா சீர நிலைமை எல்லை முறுவதை உணர்ந்தாள் அந்த நடுத்தர வயது பெண்மணி. தன்னை மறந்து ஓடி வந்து பார்த்திபனின் கையை பற்றி கொண்டாள். பார்த்திபா, கோபப்படாதே. அறியாத சிறுமி அவள். நாங்கள் யார் என்பதை அறிந்தால் நீ இப்படியெல்லாம் பேச மாட்டாய். அந்த பெண்மணி கூற பார்த்திபனின் வியப்புடன் அவளையே நோக்கினான். ஆமாம், நாம் யார் என்பது தெரிந்தால் அவன் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்க மாட்டான். நம் மூவரையுமே வெட்டி சாய்த்து விடுவான். கல்பலதா அவன் நெஞ்சிலிருந்து வாளை அகற்றாமல் தனது தாயை நோக்கி பேச அந்த சந்தர்ப்பத்தை பிரயோகித்து கொண்ட பார்த்திபன் அவளது வாளை பற்றி அவளை தனது பக்கமாக இழுத்து அவளது கையை முறுக்கி பின்பக்கமாக பற்றினான். தன் வாளை உருவி அவளது கழுத்தில் குறுக்காக வைத்தான். மலைப்பாம்பிடம் சிக்கிய முயலை போல் அவள் தத்தளிக்க அவன் தனது இரும்பு கரத்தால் அவளது கரத்தை இன்னும் முறுக்கி அவளை நகரவிடாமல் செய்தான். அப்பா பார்த்திபா, எனது பெண்ணை ஒன்றும் செய்துவிடாதே. நாங்கள் மூவரும் அபராஜிதவர்மன் வழித்தொன்றர்கள் என்றதும் பார்த்திபன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க அவனது பிடி தானாகவே தளர அவனிடமிருந்து நழுவிய கல்பலதா தனது வாளினை எடுத்துக்கொண்டு அவனை வெட்டி வீழ்த்த தாவி வர பார்த்திபனும் தனது வாளால் அவளது முயற்சியை முறியடித்தான். இருவரும் வாட்களை கொண்டு மோதும் ஒலி அந்த இரவு வேளையின் அமைதியை குலைக்க தன் தாய் தெஞ்சியும் கேளாமல் கல்பலதா பார்த்திபனுடன் தொடர்ந்து மோதிக்கொண்டிருந்தாள். ஒரு சமயத்தில் கல்பலதா தனது வாளினால் அவனது புஜத்தை கிழிக்க பார்த்திபனின் கோபம் எல்லையை மீறியது. கல்பலதாவின் காலை தனது காலால் இடறிவிட அவள் நிலை தடுமாடி நிறத்தில் சரிய இருவரது கரங்களையும் பற்றி எழுப்பி தனது மேல் துணியால் அவற்றை கட்டினான். அந்த துணியின் பகுதியை கிழித்து பந்தாகச் சுருட்டி கல்பலதாவின் வாயில் அடைத்தவன் ஒரு மரத்தடியில் அவளை உருட்டி தள்ளினான். புஜத்தில் பெரிய குருதியை அலட்சியம் செய்தவன்
கல்பலதாவின் தாயை அணுகினான். இப்பொழுது கூறுங்கள், நீங்கள் அபராஜித பல்லவனின் வாரிசா? எப்படி? பார்த்திபன் கேட்டான். இதோ மயங்கி கிடக்கும் எனது தாய் கங்காவதி தான் அபராஜித பல்லவனின் பேத்தி. அவருக்கும் சந்திரகாந்திக்கும் பிறந்த மகள் கிருபாவதி இவரது தாய். ஆதித்த சோழனால் அபராஜித பல்லவர் கொலை செய்யப்பட்ட போது குழந்தை கிருபாவதியுடன் கங்கராட்டில் அடைக்கலம் புகுந்தாள். கிருபாவதி வளர்ந்ததும் கங்கராட்டு அமைச்சரின் மகன் குணதுர்கனை மணந்தாள். அவர்களுக்கு கங்காவதி என்கின்ற மகள் பிறந்தாள். அவள்தான் இந்த மூதாட்டி. ஒரு கயவனால் தனது கற்பை இழந்த கங்காவதிக்கு பிறந்த மகள்தான் நான். எனது பெயர் சமந்தக பல்லவி. தைலபன் என்கின்ற தாராவதி நாட்டு இளவரசன் என்னை மறந்தான். எனக்கு கல்பலதா பிறந்தாள். தைலபன் குந்தலர்களுடன் மூண்ட போரில் இருந்துவிட நாங்கள் தக்கோலம் அருகில் வசித்தோம். எனது தாய்க்கு உடல் நலம் பாதிக்க மருத்துவ வசதிக்காகவும் பிழைப்பையும் தேடி காஞ்சி நகருக்கு வந்துள்ளோம். சமந்தக பல்லவி கூறினாள். பிக்கித்து போய் நின்றிருந்தான் உபேந்திர பார்த்திபன். பல்லவ குலத்தில் எஞ்சியிருக்கும் ஒரே ரத்தம் தான் மட்டுமே என்று எண்ணியிருக்க, இதோ அபராஜிதன் குடும்பம் எங்கிருந்தோ திடீரென்று முளைத்திருக்கிறது. பார்த்திபன் ஐயத்துடன் சமந்தக பல்லவியை நோக்கினான். உண்மையே நீங்கள் அபராஜிதரின் வாரிசுதான் என்பதற்கு ஆதாரம்? பார்த்திபன் கேட்டதும் தனது மேனி இப்படியும் அப்படியும் அசைத்தபடியே குரல் கொடுத்தாள் கல்பலதா. என் மகள் என்ன கேட்கின்றாள் தெரியுமா? நிருபதுங்க பல்லவரின் வாரிசு என்று உள்ள உன்னை எவ்வளவு உறுதியுடன் கூறுகின்றாயோ அதே உறுதியுடன் நாங்களும் அபராஜிதனின் வாரிசு என்று கூறுகிறோம் என்கிறாள். இருப்பினும் உனது ஐயத்தை போக்குவது என் கடமை என்ற சமந்தக பல்லவி தனது தோளில் ஊசலாடி கொண்டிருந்த அந்த துணிப்பையிலிருந்து ஒரு வஸ்திரத்தை எடுத்தாள். அதன் முடிச்சை அவிழ்த்து அதன் உள்ளே இருந்து ஒரு சுவடியை எடுத்தாள். நாங்கள் அபராஜிதனின் வாரிசுதான் என்பதற்கு அடையாளம் அவரது மனைவி சந்திரகாந்தி வசம் சிக்கிய இந்த சுவடிதான். சமந்தக பல்லவி இந்த சுவடியை பார்த்திபனிடம் நீட்டினாள். ஐயம்படுகை ஆலமரத்தடியில் இருந்த சுமைதாங்கி குழியில் சந்திரகாந்திக்கு கிட்டிய அதே சுவடிதான் அது. பார்த்திபன் அதனை வாசித்தான். மல்லயதி என்கின்ற குணபரன் சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தனுக்கு தாரா என்கின்ற கிழவி மூலம் அனுப்பிய ஓலை. தான் தேவ உடும்பர அத்திவரதனின் சிலையை கடலின் அடையிலிருந்து மீட்டெடுத்து பிரவாள மாளிகையின் புகைப்போக்கில் பதுக்கிவிட்டு தாரா மூலம் செய்தியை அனுப்ப, அவளும் ஐயம்படுகை சோதனை சாவடியில் சோதனை நடப்பதைக் கண்டு பயந்து போய் சுவடியை சுமை தாங்கியில் பதுக்கி வைக்க சந்திரகாந்தியின் வசம் சிக்கிய அதே ஓலையைத்தான் பார்த்திபன் வாசித்து கொண்டிருந்தான். சுவடியை படித்து முடித்ததும் அவன் ரத்தம் புரியாத உணர்ச்சிகளில் ஆழ்ந்திருந்தான். பல்லவத்தின் மற்றொரு கிளை இன்னமும் உயிருடன் வாழ்கின்றது. அவர்களின் எதிர்ப்பினை காட்டுவதா, இல்லை உறவினை புதுப்பித்துக் கொள்வதா? யோசனையில் ஆழ்ந்தபடியே அவன் நின்றிருந்தான். பிறகு அந்த ஓலையை சமந்தக பல்லவியிடமே நீட்டினான். 3ஆம் நந்திவர்மனின் 2 மகன்களில் நான் நிருபதுங்கன் பரம்பரை, நீங்களோ கம்பவர்மனின் மகன் அபராஜிதனின் பரம்பரை. சற்றே யோசித்து பாருங்கள். கம்பவர்மன் தம்பி, நிருபதுங்கன்தான் அண்ணன். அபராஜிதன் தன் பெரியப்பனையும் அவனது மகளையும் நிராதரவாக விரட்டி அடித்துவிட்டு தந்தையையும் புறக்கணித்துவிட்டு ஆதித்தனுடன் சேர்ந்து அரியணையை கைப்பற்றினான். அவன் எனது தந்தைக்கு செய்த துரோகத்திற்கு துரோகத்தாலேயே மடிந்து விட்டான். சரித்திரம் இப்படி இருக்க உங்கள் மகள் என் மீது பாய்கிறாளே, நான் தான் உங்களை விரட்டி அடித்தது போல். எப்படியோ அத்திமலையானின் அருளால் நாம் இன்று அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். நீங்கள் எனது தந்தைக்கு சகோதரி ஆகின்றீர்கள். எனக்கு நீங்கள் அத்தை. எனவே உங்களையும் பாட்டியாரையும் தக்க மரியாதைகளுடன் எனது மாளிகையில் தங்க வைத்துக் கொள்கிறேன். உங்கள் மகள் என்னை விரோதித்து கொண்டதோடு எனது புஜத்தில் காயத்தை வேறு ஏற்படுத்தி இருக்கிறாள். இந்த காயம் ஆறும் வரையிலாவது அவளுக்கு சிறைவாசம் அளிக்க நினைக்கின்றேன். அப்பொழுதாவது நடத்தையில் இங்கிதம் ஏற்படுகிறதா என்று பார்ப்போம். கிண்டலாக கூறினான் பார்த்திபன். பார்த்திபா, அபராஜிதனின் வழித்தொன்றர்கள் நாங்கள் அனைவரும் பெண்களே. நிருபதுங்கனின் வழித்தொன்றர்கள் அனைவரும் ஆண்களே. இதுவே அத்திமலையானின் சங்கல்பம்தான். நமது மூதாதையர்களிடையே நடந்த பிணக்குகள் நீங்கட்டும். பெண்களாகிய எங்கள் பொறுப்பையும் பாதுகாப்பையும் நீ எடுத்துக்கொள். மீண்டும் பல்லவத்தின் நந்தி கொடி காஞ்சியில் பறப்பதற்கு செயலாற்று. நாங்களும் உறுதுணையாக நிற்கின்றோம். சமந்தக பல்லவி கூறியதும் நெகிழ்ந்து போனான் பார்த்திபன். அபராஜிதன் மட்டும் அவசரப்படாமல் இருந்திருந்தால் பல்லவம் அழிந்தே இருக்காது. தங்களுக்குள் அரியணை சண்டையை பெரிதாக்கி ஆதித்த சோழனுடன் சேர்ந்து பெரிய பணியை கவிழ்த்தான். பிறகு அவன் கையாலேயே மீண்டும் ஆண்டும் போனான். கவலைப்படாதீர்கள் அத்தை. இனி நாம் அனைவரும் ஒன்றாக எனது மாளிகையிலேயே வாழ்வோம். உங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன். இனி என்றவனின் சிந்தையில் ஒரு திடீர் தீப்பொறி தோன்றியது. அத்தை,
அந்த சுவடிகளை கொடுங்கள் என்று வாங்கி கொண்டவன் மீண்டும் அந்த ஓலையை படித்தான். அத்திமலை தேவனின் சிலையை பிரபாள மாளிகையில் பதுக்கி வைத்திருக்கிறேன் என்று மல்லையரி குறிப்பிட்டிருந்த வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் படித்தான். அவனது கண்கள் யோசனையுடன் தொலைவில் பரவியிருந்த இருட்டையே வெறித்து நோக்கின. பிரபாள மாளிகையில் சிலை பதுக்கப்பட்டிருந்ததா? மாளிகையை இடிக்கும் மாளிகையை இடிக்கும் பணிகள் நிறைவடைந்து விட்டன என்று நேமியங்கேறும் குழலழகனும் வந்து சொன்னார்களே, சிலையை பற்றி ஒன்றுமே அவர்கள் குறிப்பிடவில்லையே. சோழ நாட்டிலிருந்து ரகசிய செய்தி வந்திருக்கிறது என்று தயங்கி தயங்கி நின்றார்களே, இவன் முன்பாக பேச அவர்கள் விரும்பவில்லையே. ஒருவேளை சிலையை அவர்கள் கண்டெடுத்து விட்டார்களோ, இவனுக்கு தெரியாமல் மறைக்கின்றனரோ? யோசித்து கொண்டே இருந்த பார்த்திபனின் சிந்தனையை கலத்தால் சமந்தக பல்லவி. பார்த்திபா, எனது தாயின் மூர்ச்சை தெளிந்து விட்டது என்று கூற அமர்ந்த கங்காவதியை கரிசனத்துடன் நோக்கினான் பார்த்திபன். பாட்டியாரே, நான் உங்களுக்கு பேரனாக ஆக வேண்டும். முதல் முறையாக தங்களை சந்திக்கும் எனக்கு ஆசை கூறுங்கள் என்றவன் தன் இரு கரங்களால் கங்காவதியை சுமந்து கொண்டு சென்று குதிரையின் மீது அமர வைத்தான். கிளம்புகளத்தை சமந்தகியை நோக்கி கூற அவள் திகைப்புடன் திரும்பி நோக்கினாள். பார்த்திபா, எனது மகளை மறந்து விட்டாயே? சமந்தகி கூற கல்பலதாவை நோக்கி நடந்தான் பார்த்திபன். உங்கள் மகள் அல்ல, எனது. தனது வாக்கியத்தை முடிக்காமல் கல்பலதா சிரத்துடன் அவனை வெறித்து பார்த்தாள். என்ன கைதி என்று சொல்ல வந்தேன் என்றவன் அவளது புஜத்தை பற்றி தூக்கி நிறுத்தினான். எனது கைதியாகவே வா என்றவன் அவளது வாயில் தெரிந்திருந்த துணிப்பந்தை நீக்கினான். ஆனால் கை கட்டுகளை அவிழ்க்கவில்லை. சற்று முன்பாக அவனுடன் வாளைந்து போரிட்ட போது அவனது புஜத்தை காயப்படுத்தி இருந்தாள் கல்பலதா. அதனால் அவனுக்கு கோபம் உண்டாக அவளை துவேஷத்துடன் நோக்கியிருந்தான் பார்த்திபன். ஆனால் இப்பொழுது அவன் அவளை நோக்கிய பொழுது அந்த பார்வையில் கோபமோ உக்கிரமோ துவேஷமோ காணப்படவில்லை. ஆனால் அந்த பார்வை கல்பலதாவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. காரணம், அந்த பார்வையில் பார்த்திபனையும் மீறி ஒருவித கனிவு பிறந்திருந்தது. அந்த கனிவை கண்டுதான் கல்பலதா அச்சலிக்கு மிகவும் கொண்டாள். காதலுக்கு முதல் அடியே கனிவுதானே. ஆலய வாயிலில் ஒரு அமானுஷ்யன் பழையாறையின் வடதளி சோழ அரண்மனையின் மதிலை கடந்து வலப்புறமாக சென்று திரும்பினால் தர்மபுரீஸ்வரர் ஆலயத்தை அடைந்து விடலாம். பழையாறையில் உள்ள சோமேஸ்வரரின் ஆலயத்தை காட்டிலும் சிறியதுதான் அது. ஆனால் அரண்மனையை ஒட்டியே இருந்ததால் சோழ குடும்பத்தின் மன்னர்களுக்கு மிகவும் உகந்த ஆலயமாக அது திகழ்ந்து கொண்டிருந்தது. பழையாறையில் சோமேஸ்வரர் கோயில் அல்லது பழையாறை வடைத்தழுதி என்பது பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றாகும். அப்பர் பாடல் பெற்ற இந்த சிவாலயம் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அப்பர் உண்ணாவிரதமிருந்தார் தலம் என்பதும் தொல் நம்பிக்கை. காவிரி தென்கரை தலங்களில் இது 24வது சிவஸ்தலமாகும். வடதலையில் சுவாமி விமலநாயகி உடனுரை தர்மபுரீஸ்வரராகவும், பழையாறையில் சுவாமி சோம கமலாம்பிகை உடனுரை சோமேஸ்வரராகவும் காட்சியளிக்கின்றனர். பழையாறை ஒரு தேவார வைப்புத்தலமாகும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்த கும்பகோணம் ஆவூர் சாவலியில் உள்ள முழையூர் கிராமம் வழியாக பழையாறை வடதளி தலத்தை அடையலாம். இந்த கோயில் கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது பழையாறை வடதளி என இரு ஊர்களாக இங்கு இருக்கின்றது. இவ்வூரின் தெற்கிலும் வடக்கிலும் முடிகொண்டான் ஆறும் திருமலைராயன் ஆறும் ஓடுகின்றன. முடிகொண்டான் ஆறு முற்காலத்தில் பழையாறு என்று அழைக்கப்பட்டதால் அதன் கரையில் உள்ள ஊர் பழையாறை என்று அழைக்கப்பட்டது. அதன் வடகரையில் உள்ள ஊர் பழையாறை வடதளி எனப்பட்டது. பல்லவ மன்னவர்களுக்கு அடங்கி சோழர்கள் சிற்றரசராக இருந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த இடம்தான் இந்த பழையாறை. பிற்கால சோழர்கள் ஆட்சியில் இந்த ஊர் 2வது தலைநகரமாயிற்று. சோழர்களின் அரண்மனை இருந்த இடம் சோழ மாளிகை என்னும் தனி ஊராகவே இப்பொழுதும் உள்ளது. தேவார காலத்தில் முழையூர், பட்டீச்சுரம், சத்திமுற்றம், சோழ மாளிகை ஆகிய 4 ஊர்களும் சோழர்களின் 4 படைகளாக விளங்கியுள்ளன. நந்திவர்மன் பதுங்கியிருந்து பாண்டவர்களால் முற்றுகையிடப்பட்ட நந்திபுர நகரமும் பழையாறையும் ஒன்றுதான். இந்த ஊர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் பழையாறை நகர் என்றும், 8ஆம் நூற்றாண்டில் நந்திபுரம் என்றும், 9, 10ஆம் நூற்றாண்டுகளில் முடிகொண்ட சோழபுரம் என்றும், 12ஆம் நூற்றாண்டில் ராசபுரம் என்றும் வழங்கப்பெற்று உள்ளது. பழையாறை 4 சிறு பிரிவுகளாக இருக்கின்றது. அதில்
வடதளி, அதாவது தாராசுரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தெருவில் அப்பர் பெருமான் உண்ணாவிரதம் இருந்த இடம் அது இப்பொழுது வடதளி எனப்படுகின்றது. மேற்தளி, கீழ்த்தளி, தென்தளி என்பன அந்த 4. சம்பந்த பெருமான் அப்பரே என்று திருவாய்மொழிந்த திருநாவுக்கரசின் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். ராஜராஜ சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட இந்த கோயில் அவருடைய இயற்பெயரால் அருள்மொழி தேவேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. குந்தவை பிராட்டி இந்த ஊரில்தான் ராஜேந்திரனை வளர்த்தாள். இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட அந்த சோழ குடும்பத்தின் மன்னர்களுக்கு உகந்தமான ஆலயமாக அந்த காலத்திலும் இருந்தது சோமேஸ்வரர் ஆலயம். விமலநாயகி சந்நிதியில் கண்களை மூடி மெய்மறந்து தியானத்தில் இருந்தாள் ஆழ்வார் குந்தவை. சுந்தர சோழனின் அருமை மகள், ஆதித்த கரிகாலனின் தங்கை. பொதுவாகவே பெண்களுக்கு அரசியலில் ஆர்வம் அதிகம் இருக்காது. ஆனால் ஆர்வம் ஏற்பட்டுவிட்டால் ஆண்களை காட்டிலும் அதிவேகத்துடன் செயல்படுவார்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்டிருப்பார்கள். இறைவனுக்கு அவ்வப்போது நினைவு மறதி ஏற்படுவது வழக்கம் போலும். இல்லையென்றால் குந்தவையை பெண்ணாக பிறக்கச் செய்திருப்பானா? அவள் மட்டும் ஆணாக பிறந்திருந்தால் உலகத்தையே ஆண்டிருப்பாளோ என்னவோ. இயற்கையிலேயே ராஜதந்திரமும் சாணக்கியத்தனமும் கொண்டவள். ஆனால் மாவீரன் அண்ணன் ஒருவன் பட்டத்து இளவரசராக திகழும் பொழுது அவளது திறமைகள் அனைத்துமே கடலின் மீது பெய்யும் மழைக்கு ஒப்பானதுதானே. தான் ஆணாக பிறக்கவில்லையே என்கின்ற வருத்தம் எப்பொழுதுமே குந்தவைக்கு உண்டு. தனது மன வருத்தத்தை ஆலயங்களுக்கு சென்று கழித்து வந்தாள். விமலநாயகி சந்நிதியில் அவள் தியானத்தில் இருந்த பொழுது ஒரு உருவம் ஆலயத்தை நோக்கி மெதுவாக நகர்ந்து வந்தது. குந்தவையின் ரதத்தை உறுத்து நோக்கிய அந்த ரதம் சற்றே யோசித்தபடி நின்றது. பிறகு ஆலய வாயிலில் கைகளை கட்டியபடி நின்று ஆலயத்தின் உள்ளேயே நோக்கி கொண்டிருந்தது. விமலநாயகி சந்நிதியில் வெளியே நின்றபடியே ஆலயத்திற்கு வருவோரை கவனித்து கொண்டிருந்த தெட்டக்கனியின் பார்வை ஆலயத்தின் வாயிலில் நின்றிருந்த அந்த உருவத்தின் மீது படர்ந்தது. அவளது முகம் பரபரப்படைந்தது. சரியாக அந்த உருவத்தின் பார்வையும் தெட்டக்கனியின் பக்கமாக நகர உடனே அந்த உருவத்தின் விழிகள் சுழன்றன. முக்கியமான தகவலுடன் வந்திருக்கிறேன், உடனே குந்தவையை பார்க்க வேண்டும் என்கின்ற செய்தியினை அந்த சுழலும் விழிகள் தெரிவிக்க தெட்டக்கனி ஒருமுறை தனது கண்களை மூடி திறந்து செய்தியை தான் புரிந்து கொண்டு விட்டதை அந்த உருவத்திற்கு உணர்த்திவிட்டு சந்நிதிக்கு உள்ளே சென்றாள். அப்பர் உண்ணாவிரதமிருந்த பகுதியின் அருகே அமர்ந்தபடியே தியானத்தில் இருந்த குந்தவையின் அருகே சென்று நின்றாள். குந்தவையின் முகத்தை ஒரு முறை கவனித்தாள் தெட்டக்கனி. அவளது முகம் நிச்சலனமாக இருந்தது. இளவரசி, அமானுஷ்யம் வந்திருக்கிறது, கிசுகிசுத்த குரலில் தெட்டக்கனி கூற குந்தவையின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. அவளது முகத்தை தொடர்ந்து கவனித்தபடியே நின்றிருந்தாள் தெட்டக்கனி. கொவை பழங்களாக சிவந்திருந்த குந்தவையின் இதழ்கள்தான் முதலில் குறுநகையாக விரிந்தன. அதனால் அசைந்து செவிகளில் அசைவும் ஏற்பட்டு அவற்றில் ஊசலாடி கொண்டிருந்த தொங்கணங்கள் சற்றே அசைந்து கொடுத்தன. குறுநகை புரிந்த குந்தவையின் கண்ணச் சதைப்பற்று சிறு மாங்கனி போல் தோற்றமளிக்க அவளது மேனியே ஒருமுறை குலுங்கியது. பிறகு தாமரை மலர்களாக அவளது கண்கள் விரிந்தன. தனது பார்வையை தெட்டக்கனியின் பக்கமாக வீசினாள். எங்கே இருக்கிறான் அமானுஷ்யன்? குந்தவை கேட்க ஆலயத்தின் வாயிலை நோக்கி கையை நீட்டினாள் தெட்டக்கனி. இந்த வினாவை கேட்டிருக்க வேண்டிய அவசியமே குந்தவைக்கு இல்லை. அமானுஷ்யன் என்கின்ற அந்த மர்ம மனிதன் அரண்மனையின் உள்ளேயோ ஆலயத்தின் உள்ளேயோ பிரவேசிக்க மாட்டான் என்பது அவளுக்கு தெரியும். தனது கடமையை ஆற்றிவிட்டு போய்கொண்டே இருப்பான். அனாவசிய உரையாடல்கள் அவனிடம் இருக்காது. நெஞ்சு உரம் மிக்கவன். இதயத்தில் வன்மம், செயலில் வேகம், எதற்கும் அஞ்சாமை ஆகிய குணங்களை கொண்டிருப்பவன். அவனது உடலின் ஒவ்வொரு அணுவிலும் பல இரகசியங்கள் பதிவாகி உள்ளன. குந்தவை இன்றி அமானுஷ்யன் உடலில் ஒரு அணுவும் அசையாது. அதனால் எந்த இளவரசியும் இரகசியமும் வெளிப்படாது என்பது அவளுக்கும் தெரியும். சிவாச்சாரியார் நீட்டிய தீபாரதனை கண்களில் ஒற்றிக்கொண்டவள் அவரை நோக்கி புன்னகைத்து விட்டு ஆலயத்தின் வாயிலை நோக்கி நடந்தாள். நெடிய தேகமும் முறுக்கேறிய உடற்கட்டும் கம்பீரமான முகமும் கொண்டிருந்த அமானுஷ்யனை நோக்கி புன்னகித்தபடியே நடந்தாள். அமானுஷ்யன் பதிலுக்கு புன்னகிக்கவில்லை. இறுகிய முகத்துடன் தனது கைகளை கட்டியபடி கோபுர வாயிலில் சுவரில் சாய்ந்திருந்தான். இளவரசி வருகிறாள் என்கின்ற பணிவு கூட அவனது முகத்தில் தென்படவில்லை. குந்தவை அருகே வந்ததும் மடித்திருந்த தனது கைகளை விடுவித்து மேலும் கீழுமாக ஒரு முறை தலையை அசைத்தான். அதுதான் அவன் தனக்கு செய்யும் பணிவான மரியாதை என்பது குந்தவைக்கு தெரியும். அதற்கு மேல் பணிவினை அவனிடம் எதிர்பார்க்க முடியாது. இதயத்தை கல்லாக மாற்றி மகா பாதகங்களை செய்ய துணிந்தவர்கள் இங்கிதத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். கவலை கொள்ளவும் கூடாது.
நிழலாக செயல்பட்டு மானிடர்களால் இயலாத காரியங்களை அவன் செய்ததால் அவனுக்கு அமானுஷன் என்று பெயரிட்டதே குந்தவைதான். தனது அரசியல் ஒற்றனாக ஆபத்தான காரியங்களை துணிந்து செயலாற்றும் அவனது நம்பகத்தன்மை குறித்து குந்தவைக்கு எந்தவித ஐயமும் கிடையாது. அவள் அவனை பரிசோதிக்க வேண்டி நடத்திய அத்தனை சோதனைகளிலும் அவன் வெற்றி பெற்றிருந்தான். அமானுஷ்யரே, என்ன விஷயம்? காஞ்சிக்குச் சென்றீர், அதற்குள் வந்து விட்டீர்களே? குந்தவை கேட்டாள். முக்கியமான செய்திகள் உள்ளன. பல்லவத்தின் மீது வாரிசான உபேந்திர பார்த்திபன் என்பவனை தனது நண்பனாகவும் ஆலோசகனாகவும் அங்கீகரித்திருக்கின்றார் நம் இளவரசர். இருவரிடையேயும் கருத்து ஒருமித்த தூய்மையான நட்பு மலர்ந்துள்ளது. காஞ்சியில் தான் தங்குவதற்கு மாளிகை ஒன்றை எழுப்ப திட்டமிட்டுள்ளார் இளவரசர். பல்லவர்களின் அரண்மையான ஒத்தாடை மாளிகை மிகவும் சிறிதாக உள்ளது. தஞ்சை அரண்மனையின் பணியாளர் விடுதி கூட அதைவிட பெரிதாக உள்ளது என்று இளவரசர் கருத்து கூறினாராம். காஞ்சியின் தருமவன பகுதியில் இருக்கும் பாழடைந்த மாளிகை ஒன்றை இடித்து அங்கேயே புதிய மாளிகையை எழுப்ப இருக்கிறார் இளவரசர். அவரது நண்பர் பார்த்திபேந்திரன் அந்த யோசனைக்கு முதலில் தடை கோரினாராம். அந்த பாழடைந்த மாளிகையில் துராத்மாக்களின் ஆவிகள் உலவுகின்றன. பல்லவர்களின் அழிவுக்கு அந்த மாளிகையும் ஒரு காரணம் என்று எச்சரித்தாராம். நமது இளவரசர் கேட்கவில்லை. தனக்கு அமானுஷ்யங்களில் நம்பிக்கை இல்லை என்று கூறியுள்ளார். நானும் அந்த பகுதி மக்களிடையே பேசி பார்த்தேன். அவர்களின் கருத்தும் அந்த மாளிகை ஆபத்தான இடம், ராசி இல்லாத மாளிகை என்றெல்லாம் கூறுகின்றார்கள். இளவரசர் ஏன் அப்படி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார் என்று பலரும் கேட்கின்றார்கள். குந்தவையின் முகம் யோசனையில் ஆழ்ந்தது. எனது அண்ணன் மிகவும் பிடிவாதக்காரன். ஒன்றை செய்யாதே என்று கூறினால் நிச்சயம் அதனைத்தான் செய்வான். அவனுக்கும் அமானுஷ்யங்களில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் எனக்கு உண்டு. அமானுஷ்யம் என்று பெயர் கொண்ட உன்னிடம் மட்டும் எனக்கு நம்பிக்கை உண்டு. குந்தவை சிரித்தாள். அமானுஷ்யனின் முகத்தில் சலனம் எதுவும் இல்லை. குந்தவை பாராட்டுவது தனது செவிகளில் விழவில்லையே என்பது போல் இருந்தான். அது கிடைக்கட்டும். காஞ்சியில் எனது அண்ணன் புதிய மாளிகையை எழுப்புவதற்காக இடம் ஒன்றை தேடுகின்றான் என்று செய்தியை தெரிவிப்பதற்காகவும் இன்னும் பழையாறைக்கு வந்தாய்? ஆதித்யனை விட்டு எந்த காலத்திலும் அகலக்கூடாது என்று உன்னிடம் கூறியிருந்தேன் அல்லவா? குந்தவை கூறினாள். அவரை விட்டு நீங்காமல் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆதித்த கரிகாலரும் அவரது ஆலோசகர் நேமியங்கையரும் குழல் அழகனும் தஞ்சைக்கு வந்திருப்பதால் தான் நானும் அவர்களை பின்தொடர்ந்து இங்கே வந்திருக்கிறேன். தங்களிடம் செய்தியை கூறிவிட்டு நான் உடனே தஞ்சைக்கு செல்ல வேண்டும். அமானுஷ்யன் கூறியதும் வியப்புடன் அவனை நோக்கினாள் குந்தவை. இதென்ன, சென்ற புதுமதி நாளில் காஞ்சிக்கு புறப்பட்டு சென்றவன் நாளை நிறைமதி நாள் வருவதற்குள் எதற்காக தஞ்சைக்கு திரும்பி வந்திருக்கிறான்? குந்தவை கேட்டாள். தெரியவில்லை. ஆனால் தஞ்சைக்கு திரும்பி வந்தவர் அரண்மனை அதிகாரி ஜம்புகேஸ்வரரையும் கஜானா அதிகாரி விருஞ்சிநாதரையும் ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளார். இன்றிரவு கஜானா அறைக்கு அவர்கள் செல்ல இருப்பதாக தெரிகின்றது. அமானுஷ்யன் கூறினான். குந்தவை யோசனையில் ஆழ்ந்தாள். காஞ்சிக்கு சென்ற ஆதித்த கரிகாலன் வடபுல சேனை தலைவராக வட எல்லையை பலப்படுத்தாமல் எதற்காக புதிய மாளிகை ஒன்றை எழுப்ப வேண்டும்? சாளுக்கியர்களின் கொட்டத்தை அடக்க விசேட கவனத்தை செலுத்திய என்ற கட்டளையின் பேரில்தான் சுந்தர சோழர் அவனை வடபுல சேனை தலைவராக நியமித்திருக்கிறார். காஞ்சிக்கு சென்றவன் தனது பணிகளை கவனிக்காக எதற்காக மீண்டும் தஞ்சைக்கு வந்திருக்கிறான்? கஜானா அறையில் அவனுக்கு என்ன வேலை? குந்தவை யோசித்தபடியே நின்றாள். இளவரசி தஞ்சை அரண்மனையில் புகுந்து கஜானா அறையில் பிரவேசித்து வேவு பார்ப்பது என்பது மிகவும் சிரமமான செயல் என்பது உங்களுக்கே தெரியும். அவர்களது திட்டங்கள் என்ன என்பதை அறிவதற்கு இன்னும் சற்று தாமதமாகலாம். அவர்கள் இன்று தஞ்சைக்கு வந்திருக்கின்றனர் என்பதை அறிவிக்கவே நான் பழைய அறைக்கு வந்தேன். எனக்கு விடை கொடுங்கள். நான் எனது பணிகளை தொடர்ந்து மீண்டும் தஞ்சைக்கு போக வேண்டும் என்ற அமானுஷ்யன் குந்தவையின் பதிலுக்கு காத்திராமல் தொலைவில் நிறுத்தியிருந்த தனது பொறுவியை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் போவதையே யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்த குந்தவை தெட்டக்கனியுடன் தன் ரதத்தை நோக்கி நடந்தாள். ரதத்தில் ஏறியவள் ரதத்தின் கடிவாளத்தை பற்றியவள் திடீரென்று தனது பின்பக்கமாக நின்ற தெட்டக்கனியை உற்று பார்த்தாள். தெட்டக்கனி, நாம் இப்பொழுது நேராக தஞ்சை அரண்மனைக்கு போகிறோம் என்றாள் குந்தவை. தேரினை புயல் வேகத்தில் செலுத்த துவங்கினாள். பாலியத்தில் இருந்தே குந்தவையின் உயிர் தோழியாக திகழும் தெட்டக்கனிக்கு இது புதிதல்ல. குந்தவையின் சிந்தனைக்கு சவாலாக ஏதேனும் தோன்றிவிட்டால் அதன் பின்னணியில் மறைந்திருக்கும் மர்மத்தை விடுவிக்காமல் அவள் ஓயவே மாட்டாள். அந்த புதிரை விடுவிக்கும் வரை அவள் உறங்கக்கூட மாட்டாள். தெட்டக்கனி மௌனமாக இரு புறங்களிலும் படர்ந்திருந்த மரம் செடுகொடிகளை பராத்து பார்த்தபடியே பயணித்து கொண்டிருந்தாள். அவள் அமைதியாக பயணிக்கிறாள் என்றால் அவளது ஆருயிர் தோழி குந்தவை தீவிர யோசனையில் இருக்கிறாள் என்பது பொருள்.
குந்தவையின் தேவைகள், ருசிகள், விருப்பங்கள் அனைத்தையும் தெட்டக்கனி அறிவாள். குந்தவைக்கு பசி எடுத்தால் அவளுக்கு வெளியே கூறத் தெரியாது. தெட்டக்கனி தான் காலம் பார்த்து அவளுக்கு உணவை வரவழைப்பாள். குந்தவை அணிய வேண்டிய ஆடை ஆபரணங்களையும் தெட்டக்கனிதான் தீர்மானிப்பாள். தனது மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடி தெட்டக்கனி என்று குந்தவை அடிக்கடி கூறுவாள். தெட்டக்கனி எனக்கு தெவிட்டாத கனி என்று வாய்விட்டு ஓயாமல் கூறிக்கொண்டே இருப்பாள். ஆனால் அந்த தெட்டக்கனிக்கே பிடிபடாத விஷயங்கள் சில குந்தவையிடம் உள்ளன. சமயத்தில் குந்தவையின் முகம் இறுகிப்போய் காணப்பட்டால் தன்னிடம் கூட தெரிவிக்க விருப்பமில்லாத செய்திகளை அவள் சிந்தனையில் போட்டு அலசிக்கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்வாள் தெட்டக்கனி. நெருங்கிய தோழியாயிற்றே, குந்தவைக்கு பிடிப்பவை பிடிக்காதவை என்பதை நன்கு அறிந்தவளாயிற்றே. குந்தவைக்கு இனிப்பு அதிகம் பிடிக்காது. ஒருமுறை தஞ்சை அரண்மனை அடுக்களை சிப்பந்திகள் அவளது பிறந்த தினத்தன்று விசேஷமாக பாகு பருப்பு செய்து கொண்டு வந்திருந்தனர். முந்திரி மற்றும் கடலை உடைத்து பாகு வெளிவந்தில் நனைத்து கரும்புச்சாற்றை கலந்து இனிப்பு ஒன்றை தயாரித்திருந்தனர். குந்தவையின் கோபுரக்கொண்டையின் வடிவில் அந்த இனிப்பினை வடிவமைத்திருந்தனர். அதன் ஆபரணங்களாக அங்கங்கே வண்ண வண்ண கற்கண்டு துண்டுகளை பதித்து சிங்காரித்திருந்தனர். ஆழ்வார் குந்தவி தேவியின் பிறந்த தின சிறப்பு படியாரமாகிய அதற்கு இளவரசியின் சிகை அலங்காரம் என்றே பெயரிட்டு ஆர்வத்துடன் தஞ்சையிலிருந்து பழையாறைக்கு எடுத்து வந்திருந்தனர். வழியில் ஒரு தோப்பில் மாங்காய்கள் நிறைய காய்த்து தொங்குவதை கண்ட அந்த சிப்பந்திகள் கூடை நிறைய மாங்காய்களையும் பறித்து எடுத்து கொண்டனர். குந்தவை மாங்காய்களை மிகவும் விரும்பி ருசித்து உண்பாள். அது சிந்திக்கும் தன்மையை அதிகப்படுத்தும் என்பாள் குந்தவை. தீர்க்கமான முடிவுகளை விரைவுடன் எடுக்க ஏதுவாக மாங்காய்கள் அறிவிலை கூர்மைப்படுத்தும் என்பாள் குந்தவை. இதை தெரிந்து கொண்டுதான் அந்த சிப்பந்திகளின் வழியில் மாங்காய்களை சேகரித்து வந்திருந்தனர். இளவரசியின் சிகை அலங்காரம் என்றபடியே அடுக்களை சிப்பந்திகள் தனது முன்பாக வைத்த அந்த பண்டத்தை கவனித்தாள் குந்தவை. என்ன இப்படி செய்துவிட்டீர்கள்? இவ்வளவு அழகான சிகை அலங்காரத்தை எப்படி சிதைப்பது? இதை உடைத்து உண்பதற்கு எப்படி மனம் வரும் என்று கூறிய குந்தவை பார்வையில் கூடையில் வைக்கப்பட்டிருந்த மாங்காய்களின் மீது படர்ந்தது. இவ்வளவு பாடுபட்டு இனிப்பு தென்பண்டங்களை செய்து எடுத்து வருவானேன், ஒரு மாங்காயை கொடுத்தாலே போரும். எனது பிறந்ததிலிருந்து சிறந்த பரிசாக அது இருக்கும் என்றவள் அவர்கள் முன்பாகவே கூடையிலிருந்து ஒரு மாங்காயை எடுத்து தெட்டக்கனியிடம் நீட்டினாள். தெட்டக்கனி மாங்காயை கழுவி அதை சிறு துண்டங்களாக நறுக்கி மிளகு, உப்பு மற்றும் அரைத்த விழுதை மாங்காயில் தடவி குந்தவையிடம் நீட்ட அவள் அந்த மாங்காய் துண்டுகளை ருசிக்கத் துவங்கினாள். ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி! மாங்காயின் புளிப்புடன் மிளகின் காரமும் சேரும் பொழுது எப்படி சுவைக்கிறது தெரியுமா என்று சிலாகித்தும் கொண்டாள். இவர்களுக்கு பரிசை கொடுத்து அனுப்பு என்று குந்தவை தெட்டக்கனியிடம் கூற அடுக்களை சிப்பந்திகளுக்கு வேட்டியும் சேலையும் பரிசளித்து அனுப்பிவிட்டு தெட்டக்கனி மீண்டும் குந்தவையின் அறைக்குள் நுழைந்த பொழுது அவள் ஆக்ரோஷத்துடன் இளவரசியின் சிகையலாரங்கம் என்கின்ற அந்த தின்பட்டத்தை வெறுத்து நோக்கி கொண்டிருந்தாள். குந்தவை அந்த சிப்பந்திகளுக்கு பெருத்த ஏமாற்றம். அந்த தின்பண்டத்தை நீ ருசித்து பார்த்து அவர்களை பாராட்டுவாய், உனது கையாலேயே பரிசுகளை வழங்குவாய் என்று நினைத்தார்கள். நீயோ அதை ருசிக்கவும் இல்லை, தொட்டு பார்க்கவும் இல்லை. போயும் போயும் மாங்காயை ருசிப்பதில் ஆர்வத்தை காட்டினாயே. தெட்டக்கனி கூற அவளை ஆற்றாமையுடன் நோக்கினாள் குந்தவை. நினைவிருக்கிறதா தெட்டக்கனி? துலா திங்கள் உத்திராடம் என்று ஆதித்த கரிகாலனின் பிறந்த தினம் அன்று இதே சிப்பந்திகள் அவனுக்கும் இதே போன்ற ஒரு இனிப்பு தின்பண்டத்தை செய்திருந்தனர். அந்த திண்டம் எந்த வடிவில் அமைக்கப்பட்டு இருந்தது? குந்தவை கேட்டாள். சற்று யோசித்த தெட்டக்கனி பிறகு தயங்கியபடியே கூறினான். சோழமகுடம் போன்று வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆம், ஆதித்தனுக்கு சோழமகுடம் வடிவில் தின்பண்டம், எனக்கு எனது சிகை அலங்காரத்தின் வடிவில் தின்பண்டம். ஆடை ஆபரணங்களில் எனக்கு நாட்டமில்லை என்பதை அறிந்திருந்தும் இத்தகைய பரிசினை எனக்கு அளித்திருக்கின்றனர். நான் அவர்களை பரிசு கேட்டேனா என்று கூறியவள் கோபத்தோடு அந்த இனிப்பு தின்பண்டத்தை சாளரத்தின் வழியாக வெளியே வீசி எறிந்தாள் குந்தவை. பொதுவாகவே குந்தவைக்கு இனிப்பு அதிகம் பிடிக்காது. இந்த சம்பவத்திற்கு பிறகு இனிப்புகளை அறவே ஒதுக்கினாள். வாய் எரிய கார வகைகளை உண்டுவிட்டு புசு புசு என்று மூச்சு விட்டபடி கனிரசம் அருந்துவாள். அதன்பின் தெட்டக்கனி எச்சரிக்கை உணர்வை கொண்டாள். சர்ச்சைக்குரிய செய்திகளை அவளிடம் விவாதிப்பதை தவிர்த்து வந்தாள். குந்தவை கேட்ட பொழுது மட்டும் யோசனைகளை சொல்லுவாள். மற்றபடி அவளது செயல்பாடுகள் குறித்து எந்த விமர்சனம் செய்வதை தவிர்த்து விட்டாள். எனவேதான் பல தோழிகளையும் சேடிகளையும் தாதிகளையும் குந்தவை மாற்றிக்கொண்டே இருக்க தெட்டக்கனி மட்டும் நிரந்தர தோழியாக வலம் வந்தாள்.
குந்தவையை கையாள தெட்டக்கனியால் தான் முடியும் என்பதால் வானவன் மாதேவியே சில செய்திகளை தெட்டக்கனியின் மூலம்தான் எட்ட விடுவாள். குந்தவையின் அந்தப்புற பணிகள், பழையாறை அரண்மனையின் அன்றாட அலுவல்கள், குந்தவையின் காவல் படையுடன் ஆலோசனை செய்வது, பழையாறை அரண்மனை ஒட்டி இருக்கும் சோமேஸ்வரர் மற்றும் தர்மபுரீஸ்வரர் ஆலயங்களுக்கு குந்தவையின் சார்பாக கைங்கரியங்கள் செய்வது போன்ற பொறுப்புகளை தெட்டக்கனிதான் கவனித்து வந்தாள். இப்போது கூட தர்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு முத்துக்களால் நெய்யப்பட்ட கவரிகளை அளிப்பதற்காகத்தான் வந்திருந்தார்கள். அமானுஷ்யத்தின் வருகை அமைதியாக இருந்த குந்தவையின் மனதை குழப்பங்களை தோற்றுவித்து விட்டது. எனவேதான் தஞ்சைக்கு திடீர் பயணம். இப்போதுதான் காஞ்சிக்கு சென்றான். அதற்குள்ளே எதற்காக மீண்டும் தஞ்சைக்கு வந்திருக்கிறான்? தனக்குள் குந்தவை கேட்டாலும் அவளது குரல் கேள்வியாக ஒலிக்க பாதையை பார்த்தபடியே பயணித்து கொண்டிருந்த தெட்டக்கனி வியப்புடன் குந்தவையை நோக்கினாள். புதிதாக வடபுலை சேனை தலைவராக பதவியேற்றுள்ள ஒருவர் ஒருவேளை கஜானாவில் தான் அணிவதற்கு உகந்த ஆபரணங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்பதை பார்வையிடுகின்றாரோ என்னவோ அவர். தெட்டக்கனி கூறினாள். நமது விருப்பத்திற்கு கஜானா ஆபரணங்களை எடுத்து அணிந்து கொள்ள முடியுமா என்ன? அவரவர்களுக்கு இன்ன ஆபரணங்கள் என்பதை தனாதிகாரி, அரண்மனை அதிகாரி, கஜானா அதிகாரி ஆகியோர் கொண்ட சபை தீர்மானித்து அனுப்புவதைத்தானே அரச குடும்பத்தினர் அணிகின்றார்கள். இளவரசி என்கின்ற முறையில் எனக்கு ஒதுக்கப்படும் நிதியில் நான் வாங்கி கொள்ளும் ஆபரணங்களைத்தானே நான் அணிகிறேன். இல்லை என்றால் எனக்கு பரிசாக கொடுக்கப்படும் ஆபரணங்களை மட்டும்தானே நான் அணிகின்றேன். கஜானாவிலிருந்து எப்பொழுது நான் ஆபரணங்களை எடுத்து அணிந்திருக்கிறேன்? ஒருமுறை எனது தாய் வானவன் மாதேவிக்காக அளிக்கப்பட்ட வைர கண்டிகையை அவர் எனது கழுத்தில் சூடிய பொழுது கஜானா அதிகாரி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? அவரவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஆபரணங்களைத்தான் அவரவர்கள் அணிய வேண்டும் என்று கஜானா அதிகாரி சுற்றறிக்கை அனுப்பவில்லையா? அரச குடும்பத்தில் பிறப்பதால் ராஜபோகம் என்று பலரும் நினைத்து கொள்ளுகிறார்கள். அரச குடும்பத்தில் பிறப்பது பெரிய தண்டனை என்பதை அவர்கள் எங்கே அறிந்து கொள்ளப் போகிறார்கள்? விரும்புவதை பூட்டிக் கொள்ள முடியாது, சுவையானவற்றை சுவைக்க முடியாது, இளவரசி என்கின்ற பெயரில் அடிமை வாழ்க்கை. இது யாருக்கு புரிய போகின்றது? சோழ இளவரசி என்கின்ற பெரும் பெயருக்கு ஒன்றும் குறைவில்லை. ஒரே ஒருமுறை கஜானா அறையில் உள்ள ஒரு பொக்கிஷங்களை பார்வையிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன். கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெறுகின்றன என்று கூறி அந்த கோரிக்கையை கூட நிராகரித்து விட்டனர். இன்னமும் நான் அனுமதிக்காக காத்துத்தான் இருக்கின்றேன். ஆனால் ஆதித்த கரிகாலன் கேட்டதும் உடனே அவனை கஜானா அறைக்கு ரத்தன கம்பளத்தை விரித்து கொள்ளுகிறார்கள், வரவழைத்துக்கிறார்கள். பட்டத்து இளவரசன் கேட்கிறான் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவனது சொல்லுக்கு உடனே செவிசாய்க்கின்றனர். மனம் வெதும்பினாள் குந்தவை. தெட்டக்கனி மௌனம் சாதித்தாள். வழக்கமாக அவளது இதயத்தில் எதிரெடுக்கும் அந்த கேள்வி இன்றும் அவள் இதயத்தில் அலைமோதியது. குந்தவைக்கு தம்பி அருள்மொழிமர்வன் மீது பாசம் ஏன் அண்ணன் ஆதித்த கரிகாலனின் மீது அந்த அளவிற்கு இல்லை? தம்பியை சிலாகித்து பேசுவது போன்று ஏன் அண்ணனை சிலாகித்து பேசுவதில்லை? தம்பிக்கு ஏற்ற பெண் இவள்தாள் என்று அவனுக்கு மணமகளை தேர்ந்தெடுத்தது போல் அண்ணனுக்கு ஏன் பெண் தேடவில்லை? தம்பியின் பாதுகாப்பினை பற்றி கவலைப்படும் குந்தவை ஏன் அண்ணனின் பாதுகாப்பினை பற்றி கவலை கொள்ளவில்லை? அடிக்கடி தம்பியின் ஜென்ம ஜாதக சுவடியை ஜோசியர்களோடு அலசுகின்றாளே தவிர அண்ணனின் ஜாதக சுவடியை பற்றி என்றுமே கவலை கொண்டதில்லையே. ஏன் ஆதித்த கரிகாலனை ஏன் போட்டியாகவே நினைக்கின்றாள்? அருள்மொழிவர்மனை பற்றி பேசும் பொழுது பூரிப்படும் குந்தவையின் முகம் ஏன் ஆதித்த கரிகாலனின் பெயர் உச்சரிக்கப்பட்டதுமே சுண்டி விடுகின்றது? ஆதித்த கரிகாலனோடு கலந்து கொள்ளும் பொது விழாக்களில் குந்தவை கலப்பின்றி மௌனமாகவே இருப்பதை கவனித்திருக்கின்றாள். தெட்டக்கனி ஆதித்த கரிகாலனும் பெரும்பாலான நேரங்களில் குந்தவையை தவிர்த்தே வருகிறான். அவளை காண வந்தாலும் பணிகள் அதிகம் உள்ளன, நான் உடனே புறப்பட வேண்டும் என்று சம்பிரதாயத்திற்கு உரையாடி விட்டு கிளம்பி விடுவான். இருவருக்கும் இடையே சிகை முடியை விழுங்கியது போன்றதொரு உறவு நிலவுவதை தெட்டக்கனி உணர்ந்தே இருந்தாள். அண்ணன் தங்கை இடையே இன்று கருத்து வேறுபாடு மூழலாம். ஆனால் அதை நம்பி நாம் கருத்து சொல்லக்கூடாது. நாளையே அண்ணனும் தங்கையும் ஒன்றாகி விடுவார்கள் என்ற கருத்தில் தெட்டக்கனி இது குறித்து குந்தவையிடம் எதையுமே பேசுவதில்லை. ஆனால் அண்ணன் தங்கையிடையே ஒரு இரும்பு திரை எழுப்பப்பட்டிருப்பதை அவள் மட்டுமல்ல பலருமே அறிந்திருந்தனர். எதற்கு ஆதித்த கரிகாலன் தஞ்சை கஜானாவிற்கு போகிறான் என்பதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும். தனக்குள் முணுமுணுத்தபடியே குந்தவை ரதத்தை செலுத்தி கொண்டிருந்தாள். ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதாக நினைத்து குந்தவை தன்னை வரித்து கொள்வதாக தெட்டக்கனிக்கு தோன்றியது. நீ வேண்டுமானால் பாரேன் குந்தவை, எனக்கு ஏற்ற தலைப்பாகை அல்லது ஆபரணத்தை தேர்ந்தெடுக்கவே இளவரசர் கஜானா அறைக்கு செல்லுகிறார் போலும்.
குந்தவையை சமாதானப்படுத்தும் நோக்கத்துடன் தெட்டக்கனி கூறினாள். என்ன பெரிய ஆபரணங்கள்! பெண்ணாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் அமர்த்தி வைத்து கழற்ற வேண்டியவை. ஆணாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் படுக்க வைத்து கழற்ற வேண்டியவை. இதற்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? குந்தவை சொற்களை கடித்து துப்பினாள். குந்தவை என்ன அர்த்தத்தில் இப்படி கூறினாளோ, ஆனால் ஆணாக இருந்தால் படுக்க வைத்து கழற்ற வேண்டியவைதானே ஆபரணங்கள் என்று அவள் கூறியவை திட்டக்கனியின் மேனியை நடுக்க அலையை தோற்றுவித்தது. அவளது பிடரியில் மயிர்கூச்சம் தோன்ற அச்சத்தால் தோன்றிய வியர்வை முத்துக்கள் கீழே அவளது முதுகில் இறங்கி இறுக்கமாக அவள் அணிந்திருந்த கச்சையை நனைத்தன. திடுக்கிட்டு போய் வாய் பிளந்து ரதத்தை செலுத்து கொண்டிருந்த குந்தவையின் முதுகையை வெறுத்து நோக்கி கொண்டிருந்தாள். தெட்டக்கனியின் பார்வை தனது தோளினை துளைப்பதை உணர்ந்தும் அதை பொருட்படுத்தாமல் குதிரையின் முதுகை சாட்டையினால் பதம் பார்த்தாள் குந்தவை. குதிரை ஒரு முறை கனைத்துவிட்டு தன் வேகத்தை அதிகரித்தது. பானபத்திரம். சென்னல் கவரி வீசும் சீர்மிகு சோழநாடு. கரிய போர்வையால் தன்னை போர்த்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த நடுநிசி வேளை 5 புறவிகள் பழையாறை அரண்மனை வாயிலில் வந்து நிற்க, முதலில் வந்து நின்ற வெள்ளை புறவியின் மீதிருந்து கம்பீரமாக ஆதித்த கரிகாலன் கீழே குதித்தான். தனது குதிரையை 2 முறை பிரியத்துடன் தட்டி கொடுத்தான். கருமுகிலா, இங்கேயே காத்திரு. ஒடிவதற்குள் மீண்டும் நாம் தஞ்சைக்கு திரும்பி உடனேயே காஞ்சிக்கு புறப்பட வேண்டும். ஆதித்த கரிகாலன் அந்த புறவியின் செவியில் முணுமுணுத்தான். வெண்குதிரைக்கு கருமுகில் என்று பெயரா? ஆதித்த கரிகாலன் அப்படித்தான். எல்லோரும் ஒரு விதமாக பார்ப்பதை அவன் வேறு விதமாகத்தான் பார்ப்பான். நகைச்சுவை பிரியன். ஒரு நாள் வயலில் உழுது கொண்டிருந்த ஒரு முதியவரை தனது ரதத்தில் வலுக்கட்டாயமாக ஏற்றி தன்னுடன் பவனி வரச் செய்தான். உங்களது ஏரோட்டம் இல்லை என்றால் எங்களது தேரோட்டம் ஏது என்று கூறி ஆர்ப்பாட்டமும் செய்தான். அப்படியெல்லாம் செய்யாதே கரிகாலா, உனக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படலாம். சுந்தர சோழர், தனாதிகாரியர், பழுவேட்டரையர் மற்றும் தலைமை அமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் அனைவருமே கரிகாலனை எச்சரித்திருந்தனர். ஆனால் அவன் கேட்கவில்லை. திடீர் விளையாட்டுகளில் அடிக்கடி ஈடுபடுவான். பேரழகியான ஒரு பெண் காண்பதற்கு சுமாராக இருக்கும் தனது தோழியுடன் எதிரே வருவாள். உடனே ஆதித்த கரிகாலன் தனது குதிரையை நிறுத்திவிட்டு கீழே குதித்து அவர்களை நோக்கி செல்லுவான். இளவரசன் தனது அழகில் சொக்கி போய் தன்னுடன் உரையாடுவதற்காக வருகிறான் என்கின்ற எதிர்பார்ப்பில் அந்த பேரழகி அவருடன் காத்து கொண்டு நிற்க, ஆதித்த கரிகாலன் வேண்டுமென்றே சுமாராக இருக்கும் அவள் தோழியிடம் சென்று பேசுவான். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய்! குதிரையில் செல்லும் என்னையே தொடர்ந்து செல்ல முடியாமல் தரிக்கின்றதே உனது அழகு என்று பாராட்டி கூறிவிட்டு அந்த சுமாரான அழகு படைத்தவளை பிரமிக்கில் திக்குமுக்காடச் செய்வாள். உடன் நிற்கும் பேரழகி திகைத்து போய் நின்றிருப்பாள். ஆலயங்களுக்கு சென்றாலும் இதேபோல் விளையாட்டுதான். பட்டத்து இளவரசன் வந்திருக்கிறானே என்று மற்றவர்களை ஓரமாக தள்ளிவிட்டு இவனுக்கு சிறப்பாக உபச்சாரம் செய்வார்கள். இவனோ எல்லா பக்தர்களையும் தன்னுடன் நிறுத்தி வைத்து அனைவருக்கும் சிறப்பு தரிசனம் கிடைக்க வைப்பான். மக்களின் இளவரசன் ஆதித்த கரிகாலன் என்றுதான் அவன் அழைக்கப்பட்டான். தனக்கு கிட்டும் போகங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் அவன். எளிதாக நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளுவான். போரிடுவது என்றால் அவனுக்கு பேரின்பம். தனது சிறிய பாட்டன் உத்தமசீலை கொண்ட பாண்டியனின் தலையை வாங்கி தனது இடது காலினால் எட்டி உதைக்கும் வரை தனக்கு உறக்கமில்லை என்று சபதமிட்டவன் அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிறான். பாண்டியன் தலையை வாங்க வேண்டும் என்கின்ற வெறியில் ஏதாவது தவறாக செய்து அவர்களிடம் சிக்கு கொண்டு விடப் போகின்றானே என்கின்ற கவலையில்தான் பழுவேட்டரையரும் சுந்தர சோழரும் ரகசியமாக பேசி அவனை காஞ்சியின் வடபுல சேனி தலைவனாக அனுப்பிவிடுவது என்று தீர்மானித்திருந்தனர். காஞ்சியில் இருந்தால் ஆதித்த கரிகாலனின் உக்கிரம் குறையும் என்று அவர்கள் நினைத்திருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே காஞ்சியின் பிரம்மாண்டத்தில் பாண்டியர்களை சற்றே மறந்திருந்தான் ஆதித்த கரிகாலன். பிரவாள மாளிகையில் அத்திமலை சிலையை கண்டெடுத்தவுடன் அவனுக்கு உரிய உக்ரோதத்தையும் கஜானாவிலிருந்து எடுத்து தனது வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலில்தான் பழையாறை கஜானாவுக்கு வந்திருந்தான். ஆதித்த கரிகாலனை தொடர்ந்து நேமியங்கையரும் குழலழகரும் தத்தம் குதிரைகளில் இருந்து இறங்கி அவன் பின்பாக நின்றனர். அரண்மனை அதிகாரி ஜம்புகேஸ்வரரும் கஜானா அதிகாரி விரிஞ்சிநாதரும் முன்பாக நடக்க அவர்களை ஆதித்த கரிகாலனும் மற்றவர்களும் பின்தொடர்ந்தனர். இருளில் இருந்து அப்பொழுது ஒரு உருவம் திடீரென்று வெளிப்பட்டு வருபவர்களை வரவேற்றது. பழையாறை அரண்மனையின் கஜானா பொறுப்பாளனான கதிராமங்கலன்தான் அவன்தான் அவர்கள் முன்பாக நின்றிருந்தான். கதிரா, ஏற்பாடுகளை செய்துவிட்டாயா? தஞ்சை கஜானா அதிகாரி விரிஞ்சிநாதர் கேட்டார். எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டேன், கதிராமங்கலன் கூறினான்.
எனது ரகசிய விஜயத்தை பற்றி யாருக்கும் தெரியாதே? ஆதித்த கரிகாலன் கதிராமங்கலனை கேட்டான். குறிப்பாக என் தங்கை குந்தவைக்கு என்று கேட்க ஆசைதான். இருப்பினும் அண்ணன் தங்கையான தங்களிடையே சில பேதங்கள் நிலவுவதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளக்கூடாது என்கின்ற இங்கிதத்துடன் தனது கேள்வியை பாதியிலேயே முடித்து கொண்டான். இளவரசியார் குந்தவை பிராட்டியார் பழையாறையில் தற்போது இல்லை. அவர் தஞ்சைக்கு சென்றிருக்கிறார். கதிரா கூறியதும் வியப்புடன் குழலழகனை திரும்பி நோக்கிய அவன் தனக்குள் முணுமுணுத்து கொண்டான். அதுவும் நன்மைக்குத்தான் என்றபடியே ஜம்புகேஸ்வரரையும் விருஞ்சிநாதரையும் தொடர்ந்தான். கையில் சுளுந்து ஒன்றை ஏந்தியபடியே கஜானா அறையை நோக்கி கதிராமங்கலன் நடக்க மற்றவர்கள் அவனது பின்பாக நடந்தனர். கதிரா இரும்பு திறவுகோல் ஒன்றை எடுத்து கஜானா அறையின் கதவை திறக்க உள்ளே நுழைந்தனர். அதுவரை அந்த அறையில் நிலவிய இருள் நீங்கி இப்பொழுது வரிசையாக நிழல்கள் பூதாகரமாக வியாபித்து நின்றன. அந்த அறையிலிருந்து மற்றொரு சிறிய அறைக்குள் அவர்கள் நுழைந்தனர். அந்த அறையின் மையத்தில் சதுரமாக நிலவரை ஒன்று தென்பட்டது. அதன் கதவு இரும்பு செங்கலியால் பிணைக்கப்பட்டு அதன் வாயில் பெரிய பூட்டு ஒன்று காணப்பட்டது. தனது இடையில் தொங்கிக் கொண்டிருந்த திறவுகோள்களிலிருந்து மற்றொரு இரும்பு திறவுகோலை எடுத்து அந்த பூட்டிற்குள் நுழைத்தான் கதிரா. அது உடனே திறந்து கொள்ள நிலவரை கதவினை உயர்த்தி அப்பால் தள்ளினான். பலமுறை பழையாறை வந்திருக்கின்றேன். கஜானா அறைக்கே நான் வந்ததில்லை. இந்த அறையில் இப்படி ஒரு நிலவரை இருக்கிறது என்பது எனக்கு இதுவரை தெரியாது. ஆதித்த கரிகாலன் கூற விருஞ்சிநாதர் சிரித்தார். செல்வங்களை சேகரிப்பதோடு சரி, எந்த மன்னனும் கஜானாவிற்கு விஜயம் செய்வதே கிடையாது. பராந்தகரின் காலத்தில்தான் இந்த நிலவரை அமைக்கப்பட்டது. விருஞ்சிநாதர் கூறினார். அப்படியா? எதற்காக இந்த நிலவரை அமைக்கப்பட்டது? ஆதித்தன் வியப்புடன் கேட்டான். அது ஒரு பெரிய கதை இளவரசே. இப்பொழுது நாம் வந்த வேலையை கவனிப்போம். உமக்கு தேவை உக்ரோதயம்தானே? முதலில் அதனை பார்ப்போம், ஜம்புகேஸ்வரர் கூறினார். நிலவரைக்கு செல்ல மரப்படிகள் அமைக்கப்பட்டிருந்தன. முதலில் சுளுந்து ஒன்றை ஏந்தி கொண்டு கதிராமங்கலன் இறங்க, அவனைத் தொடர்ந்து விருஞ்சிநாதர், ஆதித்த கரிகாலன், ஜம்புகேஸ்வரர், நேமியங்கையர் ஆகியோர் இறங்க, இறுதியாக குழலழகன் நிலவரைக்குள் பிரவேசித்தான். நிலவரை விஸ்தாரமாக ஒரு கூடமாக காட்சி தந்தது. அதில் சிறிதாக பல அறைகள். ஆதித்த கரிகாலனின் புருவங்கள் உயர்ந்தன. பழைய அறையில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கஜானா இருக்கிறதா? தஞ்சை அரண்மனைந்தால் பெரிய கஜானா இருப்பதாக அறிந்திருக்கின்றேன், ஆதித்த கரிகாலன் கூறினான். தஞ்சை கஜானாவில் ஆட்சியாளர்களுக்கு தேவையான சுவர்ணக்கட்டிகளும் செலுத்தப்பட்ட வரிகளும் வெள்ளி நாணயங்களும் அரச குடும்பத்து ஆபரணங்களும் பாதுகாப்பு இல்லாத ஆதாயத்தின் மூர்த்தங்களும் சுவடிகளும் பத்திரங்களும் மற்றும் ஆபரணங்களும் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் பழையாறை கஜானாவில்தான் பொக்கிஷங்கள், போரில் கைப்பற்றப்பட்ட செல்வங்கள், விலைமதிப்புள்ள நவரத்தினங்கள் ஆகியவை வைக்கப்பட்டிருக்கின்றன. உக்ரோதயம் வைக்கப்பட்டிருக்கும் அறை 4ஆவதாக உள்ளது. வாருங்கள், விருஞ்சிநாதர் கூற அனைவரும் 4ஆவது அறையை நோக்கி நடந்தனர். சிறிய திறவுகோல் ஒன்றை எடுத்து அந்த அறைக்கதவை கதிரா திறந்தான். அவன் பூட்டை திறக்கும் வரை காத்திருக்க பொறுமையில்லாத ஆதித்த கரிகாலன் அவன் ஏந்தியிருந்த சுளுந்தை வாங்கி கொண்டு அந்த சிறிய அறைக்குள் முதல் நபராக பிரவேசித்தான். அறையின் மையத்தில் இருந்த மேஜையின் மீது வெள்ளியால் செய்யப்பட்ட பெட்டகம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. ஆதித்த கரிகாலன் அந்த பெட்டகத்தை உறுத்து பார்க்க விருஞ்சிநாதர் அதன் மூடியை திறந்து உள்ளே இருந்த ஆபரணத்தை எடுத்தார். இதுதான் உக்ரோதயம் இளவரசி. விருஞ்சிநாதர் சுளுந்தின் ஒளியில் அந்த ஆபரணத்தை உயர்த்தி காட்ட ஆதித்தன் அதை பிரமைப்புடன் நோக்கினான். வைரங்களைப் போன்று சுடர்விட்ட வெள்ளை கற்களின் நடுவே எச்ச நேத்திரங்களின் வடிவில் நீலக்கற்கள் ஜொலிக்க தகதகத்த அந்த ஆபரணமே இருண்ட அந்த அறையில் ஒளியை பாய்ச்சுவது போல இருந்தது. ஒரு கணம் தனது சுவாசத்தை இழுத்து பிடித்தான் ஆதித்தன். நான் எத்தனையோ ஆபரணங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட தேஜஸுடன் விளங்கும் ஒரு ஆபரணத்தை நான் கண்டதே இல்லை. பிரவிப்பால் ஆதித்த கரிகாலனின் கிசுப்பான அந்த குரல் அறையில் ஒலித்தது. உண்மைதான் இளவரசி, இது வலிமை வாய்ந்த ஆபரணம். அத்திமலை தெய்வத்திற்கே உரியது. முதலாக காஞ்சியில் பிரம்மன் அஸ்வமேத யாகம் செய்த வேளையில் யாகத்தீயில் தோன்றிய அத்திமலையானுக்கு தேவ உடும்பர அத்திமரத்தில் தேகம் சமைத்து கொடுத்தாராம் விஸ்வகர்மா. குபேரன் அவருக்கு ஸ்ரீதளமணியான இந்த ஆபரணத்தை அணிவித்திருக்கிறான். சிவஸ்கந்தவர்மனின் மனைவி இதனை அணிய பார்த்த பொழுது மதம் பிடித்த யானையின் மீதிருந்து விழும் அரசனும் அரசியும் இறந்து விட்டனர். அதன் பிறகு
சிம்மவர்ம பல்லவரின் காலத்தில் இளவரசர் பீமவர்மரால் களவாடப்பட்டு உக்ரோதயமாக இது மாறிவிட்டது. முதலாம் நரசிம்மவர்மன் பல்லவனின் மகன் மகேந்திரன் இதை அணிந்து கொண்டு சுவர்ணமுகி காட்டிற்கு சென்ற பொழுது கங்கை இளவரசியால் இந்த ஆபரணம் அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு நந்திவர்ம பல்லவன் இந்த ஆபரணத்தை பறிப்பதற்காகவே கங்கனுடன் போரிட்டான். உதயச்சந்திரன் என்னும் பல்லவ தளபதிதான் அதனை மீட்டவன். அதன் பிறகு பல்லவர் வசம்தான் உக்ரோதயம் இருந்தது. அபராஜிதவர்ம பல்லவன் தனது ஆதித்த சோழன் நண்பனாலேயே வீழ்த்தப்பட்ட பொழுது காஞ்சியுடன் இந்த ஆபரணம் நம் வசம் வந்தது. ஆதித்த சோழனின் மனைவி திரிபுவனமாதேவி உக்ரோதயத்தை பல்லவர்களின் நினைவான பொக்கிஷமாக பத்திரப்படுத்தி விட்டார். அவரது மகன் பராந்தகன் தன் தாயின் நினைவாக இந்த நிலவரியை கட்டி அதில் உக்ரோதயத்தை வைத்தார். விருஞ்சிநாதர் உக்ரோதயத்தின் சரித்திரத்தை கூற அதை அனைவரிடமே ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். விருஞ்சிநாதர் பேசி முடித்ததும் அறையில் நீண்ட அமைதி நிலவியது. பிறகு ஆதித்த கரிகாலன் அவன்தான் அந்த மௌனத்தை குலைத்தான். இந்த உக்ரோதயத்திற்கு உரியவன் எனக்கு கிடைத்திருக்கிறான். அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். உக்ரோதயத்தை அவனுக்கு அணிவித்து அஸ்வமேத யாகத்தை செய்தால் உலகிலேயே மிகவும் ஆற்றல் வாய்ந்த மன்னனாக திகழலாம் என்று நான் அறிந்தேன். போர்க்கள எல்லையில் பாண்டியர்களை மீண்டும் திரளத் துவங்கியுள்ளனர். போர்க்கலை கடவுள் அவன். அவனது அருள் பெற்று பாண்டியரின் கொட்டத்தை அடக்கி வீரபாண்டியனின் தலையை சீவித்தள்ளி எனது காலினால் உதைத்து தள்ளப் போகின்றேன் என்று ஆவேசத்துடன் கூறிய ஆதித்த கரிகாலன் உக்ரோதயத்தை தனது கழுத்தில் வாங்கி மீண்டும் அந்த வெள்ளிப்பேழைக்குள் வைத்தான். அதை பெட்டியோடு எடுத்துக்கொண்டான். விருஞ்சிநாதரும் கதிராமங்கலனும் கலவரத்துடன் அரண்மனை அதிகாரி ஜம்புகேஸ்வரரை பார்க்க அவரும் பதற்றத்துடன் ஆதித்த கரிகாலனை நோக்கினார். இளவரசே, தாங்கள் உக்ரோதயத்தை காண வேண்டுமென்றுதானே கூறினீர்கள்? அப்படி இருக்க வார்த்தைகளை தொடர்ந்து உதிர்க்க முடியாமல் ஜம்புகேஸ்வரர் மென்று விழுங்க அவரை அலட்சியமாக பார்த்தான் ஆதித்த கரிகாலன். இந்த ஆபரணம் அத்திமலை தேவனுக்கு உரியது என்பது உண்மைதானே? ஆதித்தன் கேட்டான். ஆம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, ஜம்புகேஸ்வரர் கூறினார். அப்படியானால் இந்த ஆபரணம் சேர வேண்டியவரிடம்தான் சேர்ந்தே இருக்கின்றது. வடபுல சேனை தலைவராக நியமிக்கப்பட்ட நான் காஞ்சியில் தங்குவதற்கு ஒரு பிரம்மாண்ட மாளிகையை எழுப்பி இருக்கின்றேன். பிரபாள மாளிகை என்ற புராதன கட்டிடத்தை வாங்கி அதை இடித்த பொழுது அத்திமலை தேவன் எனக்கு கிடைத்து விட்டான். அவன் இப்பொழுது எனக்கு உரியவன். அவனது ஆபரணம் இப்பொழுது எனக்குத்தான் உரியது என்றபடி திரும்பியவனின் பார்வை அந்த அறையின் முக்காலி மீது ஒன்றில் இருந்த அந்த தந்த பிழையின் மீது படர்ந்தது. அந்த பிழையில் என்ன இருக்கிறது? ஆதித்த கரிகாலன் கேட்க விருஞ்சிநாதர் அந்த பிழையை நோக்கி நடந்து அதை திறந்தார். உள்ளே ஏதோ சுவடிகள் உள்ளன இளவரசே, சுவாரஸ்யம் இல்லாமல் கூறினார் விருஞ்சிநாதர். பொக்கிஷ அறையில் சுவடிகளா? எடுத்து படியுங்கள் நேமிநாதரே. என்ன சுவடிகள் என்று பார்ப்போம். உக்ரோதயத்தை பற்றி இன்னும் ஏதாவது தகவல்களாக இருக்கப் போகின்றது, ஆதித்த கரிகாலன் கூறினான். சோழ கங்க பாடப்பத்திர ஒப்பந்தம். நேமியங்கர் சுவடிக்கட்டை பிரிக்காமலே சுவடிக்கட்டின் மீது பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை வாசித்துவிட்டு ஆதித்த கரிகாலனை நோக்கினார். பிரித்து படியுங்கள், ஆதித்தன் கட்டளையிட்டான். நேமியங்கையர் தொடர்ந்து சுவடிகளை படிக்கலானார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.